வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் நியூஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடி செக்டர் எல்லாமே கொஞ்சம் ரெக்கவர் ஆகிருக்கு, மைனர் ரெக்கவரி இருந்திருக்கு. எஸ்பெஷலி இன்ஃபோசிஸ் வந்து ஒரு 1.3% ஹையர். ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர் ஏஜிஎம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகிருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 1.3% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே ஒரு 0.8% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. ஸோ இந்தியாவோட டாப் 2 கம்பெனிஸ் ஹெச்டிஎஃப்சி அண்ட் ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுனால இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்ஸ் ஒரு மைனர் ரேலி இருந்துச்சு. எஸ்பெஷலி நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு 89 பாயிண்ட்ஸ் ஹையரில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பேங்கிங் செக்டருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் காலையில் கிஃப்ட் நிஃப்டி ஒரு 80 to 90 பாயிண்ட்ஸ் கேப் அப் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அப்படி தான் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. 24,106 ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அங்கேருந்து ஒரு சின்ன செல் இருந்துச்சு. 24,072 வரைக்கும் போச்சு டேஸ்லோ. திரும்ப அங்கேருந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கன்சாலிடேஷனே சொல்லலாம். த்ரூ அவுட் த டே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர் 3 PM பார்த்தீங்கன்னா ஒரு மைனர் செல்லிங் இருந்துச்சு. திரும்ப எண்ட் ஆஃப் லாஸ்ட் 5 மினிட்ஸில் கொஞ்சம் ரெக்கவரி இருந்துச்சு. ஸோ இந்தியன் மார்க்கெட்ஸ் இன்றைக்கி ஒரு கன்சாலிடேஷனே சொல்லலாம். கேப் அப் ஓப்பனிங் ஆயிடுச்சு. இந்த கேப் அப் ஓப்பனிங்கில் அப்படி கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே 24,102 வந்து செட்டில் ஆயிருக்கு, விச் இஸ் 0.37% ஹையர். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியுமே அதேமாரி தான். காலையில் மைனராக ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு ரேலி இருந்துச்சு பேங்க் நிஃப்டியில். ஸோ அது அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு. த்ரூ அவுட் த டே வரைக்குமே அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ 57,935 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.43% ஹையர். சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் 77,094 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.38% ஹையர். இந்தியா விக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்டாக கூல் டவுன் ஆயிருக்கு, 12.84 வந்து செட்டில் இருக்குது, விச் இஸ் 0.98% லோவர். ஸோ பிக்ஸ் ஃபால் ஆகிட்டு இருக்கிறதுன்றது ஒரு மைனர் பாசிட்டிவாக பார்க்கப்படுது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ஃப்ரைடே பார்த்துருந்தோம், எஃப்ஐ பையிங்கும் டிஏ செல்லிங்கும் போயிருந்தாங்க. இன்றைக்கி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னும் டேட்டா வரல, வெயிட் பண்ணி பார்க்கணும். எஃப்ஐயோட பொசிஷன் இன்றைக்கி என்னன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஓவரால் இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். பெரிய அப்சைட் அண்ட் டவுன் சைட் கிடையாது. வால்டாலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ இதில் மெயினாக பெர்ஃபார்ம் பண்ண செக்டர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிஃப்டி ஃபார்மா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்துச்சு. ஐடி செக்டர் ரெக்கவரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் பார்த்துடலாம். டாப் கெய்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் சிப்லா ஒரு 4.73% ஹையர், டெக் மஹேந்திரா ஒரு 1.82% ஹையர், டாக்டர் ரெட்டி வந்து ஒரு 1.46% ஹையர். டாப் லூசர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஒரு 2.16% லோவர், டைட்டன் கம்பெனி ஒரு 1.07% லோவர், நெஸ்லே பார்த்தீங்கன்னா ஒரு 0.91% லோவர். ஸோ நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் ஃபார்மா கம்பெனிஸ் அண்ட் ஐடி கம்பெனிஸ் சப்போர்ட் பண்ணிச்சு இந்தியன் மார்க்கெட்ஸில். வேறஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஃப்எம்சிஜி போன்ற நிறுவனங்கள்லாம் கொஞ்சம் டவுன் சைடு இருந்துச்சு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இது கொஞ்சம் இன்னும் கன்ஃபர்மேஷன் வரல நம்மளுக்கு. ஸோ இது வந்து செக்டரல் ரொட்டேஷனாக கூட இருக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ப்ராடர் இண்டிசஸ் பொறுத்த வரைக்கும் நிஃப்டி மிட் கேப் அண்டல் செட்டிலான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 62,729 வந்து செட்டில் இருக்குது, விச் 0.34% ஹையர். ஸ்மால் கேப் 18,897 வந்து செட்டில் இருக்குது, விச் 0.6% ஹையர். மைக்ரோ கேப் 250 பொறுத்த வரைக்கும் 25,314 வந்து செட்டில் இருக்குது, விச் 0.85% ஹையர். ஸோ ஓவரால் இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்ஸில் நம்ம மெயின் மார்க்கெட் இண்டிசஸ் சைட் வேஸில் இருந்தாலுமே ப்ராடர் இண்டிசஸ் வந்து நல்லாவே ரேலி ஆகிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வந்து ஸ்பில் ஓவர் ஆகி நம்மளுக்கு மெயின் மார்க்கெட்டில் நாளைக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். நாளைக்கு நம்மளுக்கு நிஃப்டியோட வீக்லி எக்ஸ்பைரியுமே இருக்குது. ஸோ அதை நம்ம கீழே வாட்ச் பண்ணணும். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் நம்ம செக்டரல் இண்டிசஸ் பார்த்துடலாம். நிஃப்டி ஆட்டோ ஒரு 0.42% ஹையர், எஃப்எம்சிஜி நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி 0.41% லோவர், நிஃப்டி ஃபார்மா நான் சொன்ன மாதிரி 1.24% ஹையர், நிஃப்டி ஐடி ஒரு 0.74% ஹையர், நிஃப்டி ரியாலிட்டி ஒரு 0.4% ஹையர், மெட்டல் பொறுத்த வரைக்கும் 0.54% ஹையர். ஸோ இன்றைக்கி செக்டரல் இண்டிசஸுமே நல்லாவே இருந்துச்சு. எஸ்பெஷலி உங்களுக்கு ஃபார்மாவும் ஐடியும் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணது முன்னாடி சொன்ன மாதிரி. எஃப்எம்சிஜி ஒரு மைனர் ட்ராகராக இருந்திருக்கு இன்றைக்கி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். நெக்ஸ்ட் நம்ம குயிக்காக இண்டிகேட்டர்ஸ் பார்த்துலாம். நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது டாலர் இண்டெக்ஸ் வந்து 100.90 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டாலர் யூஎஸ்டி ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக டிப்ரிஷியேட் ஆகி 94.68 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நம்மளுக்கு ஃபாலிங் க்ரூட் இருக்கும் போது இந்தமாரி டிப்ரிசியேஷன் ஏன் வருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று வந்து பாசிட்டிவ் சைட்ஸ் நிறையா இருக்குது. யூஎஸ்டி ஐஎன்ஆர் இருக்குது, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இது வந்து எப்படி உள்ள செக்ரிகேட் ஆக போகுதுன்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட் கோல்டு பொறுத்த வரைக்கும் 4,204 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பிரெண்ட் க்ரூட் வந்து ஒரு 2% கூல் டவுன் ஆயிருக்கு, 79.03 வந்து ட்ரேட் ஆகிட்டு. கிஃப்ட் நிஃப்டி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஸ்லைட் பாசிட்டிவ் காமிச்சிட்டு இருக்கு, ஒரு 0.08% ஹையர். டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸுமே 0.08% ஹையர் காமிச்சிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது. க்ரூட் ப்ரைஸஸ் கீழே வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இதை ஒட்டி நம்ம கிஃப்ட் நிஃப்டியை நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது இருக்குது. இது மூணுமே நம்மளுக்கு நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்மளுக்கு தெரியப்படுத்தும். ஸோ தேங்க்யூ. இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஆஃப் 22 ஜூன் 2026 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. தேங்க்யூ.